கொடுவாமடு எனும் ஊரினிலே ஆலயம் ஒன்று விளங்கியதே. மடு சூழ்ந்த வள நிலமாய் மரம் சூழ்ந்த புனித வனமாய் பறவை இனங்கள் வாழ்ந்திடவே பசுமை பொங்கிய திருத்தலமாய் காளிகாமடு விளங்கியதே. அமைதி தழைத்த அந்த வனத்தில் அருள் நிறைந்த காலமதில் பெரியோர் கூறும் செவி வழிக்கதை பெருமை சொல்லும் திருத்தலமே அது காளிகாமடு எனும் அருட்தலமே. அமைதி காத்த வனமதிலே ஆணவம் கொண்ட கும்பன் வந்தான். மதம் பிடித்த வேகத்தாலே மக்களை அச்சம் கொள்ளச் செய்தான். மலை போல் தோன்றும் தோற்றத்திலே கானகம் எங்கும் அழைந்து வந்தான். காணும் உயிர்கள் கலங்கியோட கானகம் முழுவதும் நடுங்கியதே. காளிகாமடுவாரை வேண்டி மக்கள் இதயம் உருகி கண்ணீர் சிந்த அதிசயங்கள் நிகழ்வதற்கே அடுத்த அத்தியாயம் தொடங்குதம்மா. காளிகாமடு வனத்தின் நடுவினிலே ஆனந்த யோகம் புரிந்திருந்தார் சித்தர் பெருமான் சிகண்டி முனி. ஆசை வெறுத்த அருந்தவத்தால் ஆன்ம ஞானம் பெற்றிருந்தார். சீறி வந்த கொம்பன் யானை சித்தர் முன்பே நெருங்கியதே. நடப்பதையெல்லாம் திருவருளால் சிகண்டி முனிவர் அறிகின்றார். திருக்குறிப்பை உணர்ந்த முனிவர் திருவெற்றிலை கையில் எடுத்தார். கற்பகனைய மனதில் நினைத்து கருணை வேண்டி விழி மூடினார். துன்பம் சுமக்கும் இவ்வுயிருக்கு தூய விமோசனம் கிடைக்கட்டுமே என்று வேண்டி வெற்றிலையை யானையை நோக்கி எரிகின்றார். எரிந்த வெற்றிலை சித்திரவேலாய் உருமாறி யானையை நோக்கி பாய்ந்து மதம் கொண்ட யானை மத்தகத்தை மறுகணம் இரண்டாய் பிளந்ததே. யானை வடிவம் மறைந்திடவே மனித உருவம் தோன்றியதே. முனிவர் திருவடி பணிந்தவனா முழங்கால் மடங்கி வணங்கினானே. முற்பிறப்பிலே கந்தருவனாய் ஐராவசு என்றே வாழ்ந்தாயம்பா. சாபம் பெற்றே யானையானாய் சஞ்சரித்தாய் இந்த வனமெங்கும். இன்று உனது துயரம் தீர்ந்தது. இறைவன் அருளாய் சாபம் நீங்கியது. சென்று இரிய நலமுடன் வாழ்வாய் என கூறி அருள் புரிந்தார். அதிசயம் கட்டுவானவரெல்லாம் அரகர என்று புகழ்ந்திடவே காளிகாமடு கற்பகனின் கருணை வகிவை உலகம் எங்கும் பரவியதே. காலம் கழுந்தும் மக்கள் மனதில் ஆவியமாக வாழ்ந்ததே. கொம்பன் உலவிய சோலை எல்லாம் குமாஞ்சோலை என்றழைத்தாம். கொம்பன் நீராடி தங்கிய துறையை கொம்மாதுரை என போற்றினாரே. ஏறி இறங்கி அலைந்த நிலத்தை ஏறாவூரென வழங்கினாரே. சிகண்டி முனி மார்ந்த குடியே சிற்றாண்டி குடியாய் மலர்ந்ததம்மா. பெரியோர் சும செவி வழிக்கதை பேரருளோடு
நிலவியதம்மா காளிகாமடு கற்பகனின் கருணை மகிமை நிலைத்ததம்மா